அன்பு கிழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக வைகை நதி ஆற்றங்கரையினுடைய இந்த வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே சென்ற 2 வாரங்களாக நாம் கீழடி நாகரிகம் பற்றி, கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கீழடி காலத்து மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 2600 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த மக்களுடைய வேளாண் சமூகம் எப்படி இருந்தது, கால்நடை வளர்ப்பு எப்படி இருந்தது, கட்டுமானங்கள் எப்படி இருந்தன, கட்டடத் தொழில் எப்படி செய்தார்கள், இந்த பானை ஒடுகளில் இருக்கிற கீரல்கள் என்னென்ன செய்திகளை தருகின்றன, இந்த தமிழ் பிராமி என்று சொல்கிறார்கள், தமிழி அந்த எழுத்து எப்படி இருந்து போன்ற கருத்துக்களை எல்லாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். கீழடி நாகரிகத்தினுடைய மக்கள் வேளாண்மையிலே சிறந்து இருந்தார்கள் என்பதற்கான சான்று என்னவென்றால், அந்த அகழ்வாராய்ச்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 70 விலங்குகளுடைய எலும்பு துண்டுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவை முழுவதையும் இந்த டெக்கான் காலேஜ் ஆராய்ச்சி மையம் பூனேயில் இருக்கிறதே, அந்த ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி அவர்கள் பகுப்பாய்வு செய்தார்கள். அது செய்ததிலே அந்த எலும்புகள் திமிலுள்ள காளை, எருமை, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் போன்ற விலங்குகளுடைய எலும்புகள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக திமிலுள்ள காளை என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்றைய மக்களுடைய மத்தியிலே இந்த விலங்குகள் மிக பிரசித்தமாக இருந்திருக்க வேண்டும். இதில் 53% அந்த எலும்புகளிலே காளை, பசு, எருமை, அதுவும் திமிலுள்ள காளை, பசு, எருமை, வெள்ளாடு, இது 4ம் அதிகமாக இருக்கின்றன. 53%. ஒரு 6% அல்லது 7% கலைமான் எலும்பு, ஒரு 1.5% காட்டுப்பன்றி எலும்பு. ஸோ அவர்கள் மனிதனால் வளர்க்கப்படாத சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்று அனுமானிக்கிறார்கள். அப்போது சில கலைமான், வெள்ளாடு, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளுடைய எலும்புகளிலே வெட்டு தழும்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்த விலங்கினங்கள் மனிதனுடைய உணவுக்காக வளர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் என்ற செய்தியும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த முடிவுகள் மூலம் என்ன தெரியுதுன்னா, அன்றைய தமிழர்கள் 2600 3000 ஆண்டுகள் முற்பட்ட தமிழர்கள் வேளாண்மையில் மிக சிறந்து இருந்திருக்க வேண்டும். ஆடு மாடுகளை வளர்த்து மாடுகள் மூலமாக வேளாண்மையை செய்து வேளாண்மையிலே மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இன்னும் வரப்போகிற காலங்களில், ஏன்னா 1% நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 110 ஏக்கரில் ஒரு ஏக்கர் 1.25 ஏக்கர் தான் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆக 1% கிட்டத்தட்ட. இன்னும் 99% ஆராய்ச்சி செய்கிற பொழுது இன்னும் பல அதிசயத்தக்க நிகழ்ச்சிகள், செய்திகள் நமக்கு வரலாம். இன்னும் வரப்போகிற காலங்களிலே இந்த மகரந்தங்கள் சேமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சேகரிக்கப்படும் மகரந்தம், அடுத்து இந்த பைட்டோலித் போன்ற தாவரியல் மாதிரிகள் கிடைக்குதுன்னா அதை வைத்து முறையாக பகுப்பாய்வு செய்கிற பொழுது கூடுதல் தெளிவு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த இன்னும் பலவிதமான உயிரினங்களுடைய எச்சங்கள் கிடைக்கலாம். ஆக இதுவரையில் கிடைத்த எச்சங்கள் அது ஒரு மிக வலுவான ஒரு வேளாண்மை சமுதாயம் என்பதை இது உறுதி செய்கிறது. அதுபோல் கட்டுமான பொருள் எடுத்துக்கொண்டால் இதில் செங்கற்சுவர்கள் மிக நேர்த்தியான செங்கல், ஒரே அளவுள்ள செங்கல், சுடப்பட்ட செங்கல், அதை மிக நேர்த்தியாக அமைத்து சுவர்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதுக்கு சுண்ணாம்பு சாந்தை பயன்படுத்துகிறார்கள். சுண்ணாம்பு சாந்து, கூரை போன்ற ஓடுகள், சுடுமணாலான உரை கிணறுகள், பூச்சு, இவற்றின் மாதிரிகளெல்லாம் இந்த வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி பகுப்பாய்வு செய்தார்கள். இது எல்லாவற்றிலும் சிலிக்கா மண், சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவற்றுடைய கலவை, அவருடைய தன்மை குறித்து விரிவாக அறிக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். செங்கல் மற்றும் கூரை ஓடுகளிலே 80%க்கும் அதிகமாக சிலிக்காவும், பிணைப்பு பொருளாக, அதாவது பைண்டிங் மெட்டீரியல், 7% சுண்ணாம்பும் கலந்துள்ளதையும், சுண்ணாம்பு சாந்து 97% சுண்ணாம்பு இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக சுண்ணாம்பை நல்லா அரைத்து அதில் சில இடுபொருள்களை சேர்த்து
இந்த செங்கற்கள் மூலமாக நேர்த்தியான சுவர்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. அதனால் அக்கால மக்கள் மிக தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அதனால் 97% சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள், ஓட்ட சுண்ணாம்பில். ஆக மிகவும் வலிமையாக இன்று வரையில் இருக்குது பாருங்கள் சுவர். இன்றைக்கும் அதை உடைக்க முடியாது, அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதுனா இப்போ எவ்வளோ நேர்த்தியான சுண்ணாம்பை தேடி கண்டுபிடித்து அதை அரைத்து அதில் என்னென்ன இடுமான பொருட்கள் இருக்கிறதோ, அந்த காலத்தில் பழக்கம் உண்டு. இப்போ பனை வெல்லம் இதுபோல் பல பொருள், முட்டை இதெல்லாம் பல பொருளை சேர்ப்பார்கள். அதனால தான் அது வலுவாக இன்று வரை இருக்கிறது. ஆக மிக நேர்த்தியான தேர்ந்த கட்டுமான தொழில்நுட்பம் அன்றைய தமிழகத்தில் இருந்து என்பதற்கு இது ஒரு மிக அருமையான சான்று. நகர நாகரிகத்திற்கு பண்டைய தமிழர்கள் சொந்தக்காரன் என்பதை காட்டுவதும் இந்த சான்று தான். இந்த கட்டளை தொழில்நுட்பம் மீது அவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. அதனால் சிறிய செங்கலான அளவு தான் செங்கல்கள், சின்ன சின்ன செங்கல்கள். இரண்டாம் கட்ட ஆய்வு என்ன கிடைச்சிருக்குன்னா, முதல் கட்ட ஆய்வில் 2 கட்ட ஆய்வு செய்தார்கள். சிறிய அளவிலான செங்கல் கட்டுமானங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இரண்டாம் கட்ட அகழ்வாயிலே 13 மீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 40 அடி நீளம், 3 வரிசை கொண்ட சுவர் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மிக அருமையான ஒரு வெளிப்பாடு இது. சுவரிலே 38க்கு 23க்கு 6 அளவு, அதேபோல் 38க்கு 26க்கு 6 அளவு கொண்ட 2 விதமான செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செங்கல் அளவில் ஒரே அளவு 2 அளவு உள்ள செங்கல் இருக்குது, இடத்துக்கு தகுந்தார் போல் பாருங்கள். அப்போது இவ்வளவு நேர்த்தியான அழகான செங்கற்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். செங்கலுடைய அகலம் மட்டுமே சிறிது மாறுபட்டு இருக்கிறதே தவிர நீளம் மற்றும் தடிமன் ஆகியவை ஒரே அளவில் உள்ளது. அப்போ பாருங்கள், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருந்திருக்கு, அதில் ஒரு நிலைப்பாட்டுத்தன்மை. பல ஆராய்ச்சிகள் செய்து இந்த அளவில் செய்தால் தான் சுவர் வலுவாக நிற்கும் என்பதை கண்டறிந்து அதை கடைசி வரையில் அதே அந்த அளவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அவள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, பரிசோதனை செய்து இதுதான் வலுவானது என்று தெரிந்து கொள்கிற அளவிற்கு அவருடைய சோதனை முறைகள் இருந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தொழில்நுட்பத்தை வளர்த்து சுவர்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதனால் இந்த தமிழகத்து சங்க காலத்தை சார்ந்த பிற தொழில் இடங்களிலே காணப்படும் செங்கற்களைப் போல 1:4:6 அந்த விகிதாச்சாரம், இந்த விகிதாச்சாரத்தின் அளவிலேயே இந்த சுவர்கள் காணப்படுவதால் அக்காலகட்டத்திலே கட்டுமானத்தில் காணப்படும் தொழில்நுட்பம் ஒரே மாதிரியான தமிழகம் முழுது இருந்திருக்கிறது. அப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம் வெல் டிஃபைன் அண்ட் வெல் ஸ்டாண்டர்டைஸ்னு. அதுபோல் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து இதே அளவில் தான் 1:4:4. அதனால் இந்த அளவு தான் இந்த விகிதாச்சாரத்தை செங்கல் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா அகழ்வாராய்ச்சி தளங்களிலேயும் இதே அளவில் செங்கல் தான் இருந்திருக்கின்றன. ஆனால் நன்கு சுடப்பட்ட களிமண்ணாலான செங்கற்கள் அவை. அதை வைத்து தான் தரைத்தளத்தை அமைத்திருக்கிறார்கள். செங்கற்கள் கொண்ட சுவர்களை பக்கச்சுவரில் எழுப்பியிருக்கிறார்கள். நல்ல சன்னமான களிமண்ணை வச்சு கீழே மூழ்கியிருக்காங்க. செங்கலை வச்சு சுவர்களை கட்டியிருக்கிறார்கள். தூண்களை நட்டு மேற்கூரை அமைக்க ஏற்படுத்தப்பட்ட துளைகள் கூட கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த சுவற்றில் துளைகள் இருக்குது, அப்போ அந்த இடத்துல தூண்கள் வந்திருக்கணும். அது மரத்தால் இருந்திருக்கலாம். அதனால் தூண்கள் நட்டு மேற்கூரை அமைக்கக்கூடிய அதற்காக ஏற்படுத்தப்பட்ட துளைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இத்தூண்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கல்லாக இருந்தால் இன்றைக்கி நிற்கணும், அது கற்தூணாக இருந்திருக்க முடியாது. மரமாக இருப்பதால் தான் இன்று வெறும் துளை மட்டும் இருக்கிறது, மரம் மக்கி போயிருக்கிறது. அதனால் அகழ்வாராயிலே இரும்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதை வைத்து மரச்சட்டங்களை இரும்பாணிகள் கொண்டு பொருத்தியிருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இரும்பாணி டெக்னாலஜி அன்றைக்கே இருந்திருக்கு, நெய்லிங் அண்ட் போல்ட்டிங் அண்ட் ஹேமரிங். ஆனால் இரும்பு கனிமத்திலிருந்து இரும்பை பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஆலையாக வைத்திருந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே. அந்த ஆணிகளை கொண்டு மரத்தினாலே செய்து இந்த மேற்க சட்டங்கள், கூரைகள், பின் எப்படி ஒரு கிராமங்கள்லாம் வீடு இருக்குது பாருங்கள் அழகாக. அதே வீடு 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுருந்துருக்கணும் அவன். அந்த ஆணிகள் நமக்கு சொல்கிற கதை இதுதான். அதனால் இரும்பு சட்டங்களை வைத்து இந்த இரும்பு ஆணிகளை கொண்டு வீடுகளை அவர்கள் அமைத்திருக்க வேண்டும். அகழ்வாராயினுடைய ஒரு பகுதியிலே ஏராளமான கூரை ஓடுகள் சரிந்து விழுந்து பறந்து கிடப்பது போல கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கூரை ஓடுகள் தலைப்பகுதியில் 2 துளைகள் காணப்படுகின்றன. மரச்சட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட அந்த மேற்கூரையின் மேலே கீழிருந்து மேலாக சுடுமண்ணாலான கூரை ஓடுகள்
வேயப்பட்டிருக்கின்றன. அவை கீழே விழாமல் இருக்க அத்துளைகளில் நார் அல்லது கயிறு கொண்டு கட்டியிருக்க வாய்ப்புள்ளது. மேற்கூரை மீது விழும் மழை நீரை எளிதில் கீழே வரும் வகையில் கூரை ஓடுகளில் விரல்களால் மிக அழுத்தி உருவாக்கப்பட்ட நீர் வடியும் பள்ளங்கள் காணப்படுகின்றன. என்ன டெக்னாலஜி பாருங்கள். இப்போ ஓட்டு சுட்டு சுட்டு மேலே அடுக்கிறாங்க. அதில் தண்ணீர் நீர் கீழே வடிவதற்காக நல்ல விரலால் வச்சு அழுத்தி அழுத்தி போடப்பட்ட 2 துளைகள் எல்லா ஓட்டிலும் காணப்படுகின்றன. அதனால் இந்த மழை நீர் எளிதில் கீழே விழும் வகையிலே அந்த அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் அவர்கள் வைத்திருக்கு. அந்த கூரை ஓட்டிலே இருக்கிறது. இவை போன்ற கூரை ஓடுகள் அரிக்கமேடு, பூம்புகார், இன்னும் மற்ற அகழ்வாராய்ச்சி தளங்களை கூட எடுத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த கட்டுமான அமைப்புகளை சங்க காலத்தில் நிலவிய வளர்ந்த சமூகத்தினுடைய அடையாளமாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இப்பொழுதும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றன. செங்கல் கட்டுமானங்கள் முழுவதுமாக வெளிப்பட்ட பின்னர் இக்கட்டுமானத்தின் பயன்பாடு குறித்து இன்னும் அதிகமான செய்திகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது இந்த பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய கீறல்கள், குறியீடுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் தான் தமிழனுக்கு மிக அடையாளமான சிறப்பான நாகரிக குறியீடு, தொன்மையினுடைய குறியீடு. இது எங்கெங்கே இருக்கோ அந்த நாட்டில் தமிழன் போய் வாணிகம் செய்திருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஊகிக்கிறார்கள் மற்ற நாட்டவர்கள். அந்த கருப்பு சிவப்பு அதில் என்னென்னா, அந்த பானை செய்கிற பொழுதே இடப்பட்ட குறியாக இருந்தால் அது குறியை இட்டு எழுத்துக்களை பொறித்து அதன் பின்னால் சுட்டி இருக்க வேண்டும். அதுவும் சில ஓடுகள் இருக்கின்றன. பெரும்பாலான ஓடுகளிலே பானை செய்து பயன்படுத்துகிற முனையிலே யூசர் பாயிண்ட்டு சொல்கிறான் பாருங்கள். வீடுகளிலே பெண்களும் ஆடவர்களும் சர்வசாதாரணமாக தன் பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு எழுத்தறிவு இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். அதனால் இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற வரி வடிவங்களில் காலத்தால் தொன்மையானது ஒரு 4500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிந்துவெளி வரி வடிவங்கள் தான். இந்த சிந்துவெளி பண்பாடு மறைந்த பின்னரும் கூட அது மறைந்ததற்கும் இந்த தமிழ் பிராமின்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த தமிழ் எழுத்துக்கள் தோன்றியதற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு வரி வடிவம் இருந்திருக்க வேண்டும். அவ்வரிவடித்தினை ஆய்வாளர்கள் குறியீடுகள் என்றும் கீறல்கள் என்றும் அழைக்கிறார்கள். இவற்றை சாதாரண கீறல்கள் என்று புறந்தள்ளிவிட முடியாது. இன்னமும் இப்போ பானையில் கிறுக்கிருக்குன்னு, ஒரு பானையில் அழகாக மீன் அழகாக வரைஞ்சிருக்காங்க. அது பாண்டிய மன்னருடைய சின்னமாக இருப்பதாலே ஒரு பானையில் அழகான ஒரு மீன் வரைஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கீழடி போகிறவர்கள் பார்க்கலாம். அந்த பானையெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது மேலே இன்றும் பார்க்கலாம் அந்த மீனுடைய அழகான உருவத்தை. ஏன்னா ஏன் இதை நம்ம ஒரு மேலோட்டமாக நம்ம பார்ப்பதை தவறவிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவை சிந்துவெளி வரிவிடத்தினுடைய நீட்சியாக கருதுகிறார்கள். சிந்துவெளியில் இருக்கிற எழுத்துக்கள் போன்றே பெரும்பாலும் இவர்கள் ஒத்து இருக்கின்றன என்பதுதான் நமக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு செய்தி. அதனால் இதெல்லாம் அது தமிழ் பிராமி என்று சில பேர் சொல்லுவார்கள், அது தமிழி என்று நாம் சொல்லலாம். ஆகிய தமிழி எழுத்துக்களுடைய முன்னோடியாக இருக்க வேண்டும். இப்போ கல்வெட்டுகள்லாம் குகைவரை கோயிலில் எழுத்துக்களில் படிக்கிறார்களே, அதனுடைய முன்னோடியாக இருக்க வேண்டும் இந்த கீறல்கள் என்று கருதுகிறார்கள். ஆக சிந்துவெளி எழுத்துக்கள் போலவே இவற்றையும் முழுவதுமாக படித்தறிய முடியவில்லை. செம்புகால பண்பாட்டிலும் அதனுடைய தொடர்ச்சியாக பெருங்கற்கால பண்பாட்டிலும் இக்குறியீடுகள் கிடைக்கின்றன. இத்தகைய குறியீடுகள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகளில் காணப்படுகிறது. அதுதான் நம்ம முக்கியமாக காண வேண்டிய ஒரு செய்தி. இதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இரும்பு காலத்திலே பெருங்கற்கால ஈமச் சின்னங்களிலும் அதோடு தொடர்புடைய குடியிருப்பதிலும் இந்த கீறல்கள் காணப்படுகின்றன. தமிழகத்திலே ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, அழகன்குளம், கொடுமணல், கரூர், தேரிருவேலி, உறையூர், மாங்குளம், பேரூர், இதுபோல் அந்த தொடக்க வரலாற்று கால தொல்லியல் சார்பிடங்கள் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழாய்வுகளிலே இதே குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகளை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி இலங்கையில் திசமஹரம, கந்தரோடை, மாந்தை, ரித்யகாமா போன்ற ஊர்களிலும் கூட இதே போன்ற குறியீடுகள் கிடைத்துள்ளன. இதே தமிழ் எழுத்து பொறிப்புகள் உள்ள அந்த பானை ஓடுகள், கல்வெட்டுகள். இந்த துணைக்கண்டத்தில், இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்தில் இவை பரந்த அளவில் சேகரிக்கப்பட்டுள்ளன.
இது எங்கே நிறைய கிடைச்சிருக்குன்னா இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாட்டில் தான். அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ தான் பழமைக்கு சொந்தக்காரரான ஒரு இனம் இங்கே வாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உய்த்துணர முடியும். இந்தியா மட்டும் இல்லை, குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் 75% தமிழகத்தில் கிடைக்கப்பெற்று என்பதுதான் நாம் பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஆக இந்த தமிழி எழுத்துக்கு முந்தைய வரி வடிவமாக விளங்கிய குறியீடுகள் பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் எழுத்து வடிவமாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த கீழடி அகழ்வாயினுடைய கண்டெடுக்கப்பட்ட இத்தகைய கீறல்கள், அந்த கீறல்கள் பொறித்த 1001 பனை ஓடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் இரும்பு காலம் தொட்டு இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த இந்த கீறல்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் ஆய்வாளர்கள் உகுத்தறிகிற ஒரு செய்தி. ஒரு பானை ஓட்டில் ஆதன்கிற எழுத்தை படித்திருக்கிறார்கள். இதே எழுத்து முறை தான் சிந்துவெளியிலும் இருந்திருக்கிறது. இப்போ சிந்துவெளி திராவிட நாகரிகத்தினுடைய நீட்சி தான், திராவிட நாகரிகம் தான் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக வாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ஒரு சமீப காலமாகத்தான் ஒரு 40-50 ஆண்டுகளிலே இது பெரும்பாலும் திராவிட நாகரிகமே என்பதை உலகினுடைய பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அடம் பிடித்து கொண்டு தமிழுக்கு பெருமாறக்கூடாதுன்னு சில வடவேளார்கள், வேறு சில பின்புலம் உள்ளவர்கள்லாம் மறுப்பார்கள். ஆனால் ஓத்தல் காய்த்தலின்றி உலக ஆய்வாளர்கள் பெரும்பாலும் இதை தமிழருடைய திராவிட நாகரிகமாக ஏற்றுக்கொள்ள தயங்கவில்லை. அங்கே இருக்கிற எழுத்து இப்போ கீழில் கிடைச்சிருக்கு, அதே போல் சார்புடைய எழுத்து. இப்போ உதாரணமாக 2 பானை ஓட்டினுடைய பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். கீழடி மியூசியத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதன், இன்னொன்றுத்தில் குவிரன் ஆதன். அந்த குவிரன் ஆதன்கிற இன்னும் இல்லை, அதுபோல் அந்த பானை சிப்பு கிடைக்கல, இந்த சில்லி கிடைக்கல. ஸோ குவிரன் ஆதன் ஆத இருக்குது, இன்னொன்றுத்தில் ஆதன். இந்த 2 பானை ஓடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுக்கு தான் தமிழி என்று சொல்வார்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த குறியீடுகளுக்கு அடுத்து காண கிடைக்கிற வரி வடிவம் தான் அந்த தமிழி என்கிற எழுத்து குறி வடிவம். அதற்கு அடுத்தது தமிழி. இவ் எழுத்து தான் நம்ம தமிழி என்று பண்டைய எழுத்துக்கள் என்று நம்ம ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதில் தொடக்க கால வரலாற்று காலம் இருக்குது பாருங்கள், அதை சார்ந்த இடங்களில் நடைபெற்ற அகழ்வாய்களுத்தான் இந்த தமிழி எழுத்து பொறிப்பு பானை ஓடுகள் நிறைய கிடைக்கின்றன. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மோதிரங்கள் முந்தைய அகழ்வாராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு 32க்கும் மேற்பட்ட ஊர்களில் சங்க காலத்தை சார்ந்த இந்த தமிழ் பிராமி, அதாவது தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட 110 குகை கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. 1-2 இல்லைங்க, 110 குகை கல்வெட்டுகளிலே அந்த தமிழ் எழுத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் கூட இப்பொழுது பாண்டியர்லாவிலே சில தமிழ் குகை கோயில்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இவை பத்மஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் இருக்கார் பாருங்க, அவர்களால் படித்தறியப்பட்டு நூலாக அது வெளிவந்திருக்கிறது. கீழடி அகழ்வாயிலே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட 56 பானை ஓடுகள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழ்வாயில் மட்டும் சேகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு இது தொழில் துறையில் மட்டும் 56 பானை ஓடுகள் வித் இந்த கீறலோடு, இந்த எழுத்துக்களோடு கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் முன்பு சொன்னது போல் இந்த குவிரன் ஆதன் போன்ற ஆட்பெயர்களும் முழுமை பெறாத சில எழுத்துக்களுடன் கூடிய உடைந்த பானை ஓடுகளும் கிடைத்திருக்கின்றன. இதில் வரும் ஆதன் என்ற பெயர் அதன் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ காலத்தால் முந்திய அந்த தமிழ் எழுத்து இருக்கு பாருங்க, அதில் உயிர் குறியல் வடிவத்தில் இருந்து உயிர் நெடிலை வேறுபடுத்தி காட்ட ஒலி குறியீடுகளும் வழக்கம் அப்பொழுது இல்லை. பாருங்க, ஆதனுக்கு அதன் தான் இருக்கும். அப்போ அந்த உயிர் குறியல் வடிவத்திலிருந்து இந்த நெடிலை வேறுபடுத்தி காட்டுவதற்கான ஒலி குறியீடுகளும் வழக்கம் அந்த காலத்தில் இல்லை என்பதை இந்த ராஜன், தி ஏர்லி ஹிஸ்டாரிக் ரைட்டிங் சிஸ்டம், எ ஜேர்னி ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி என்ற நூலிலே அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஸோ இந்த நிலை உயிரெழுத்துக்களில் மட்டுமே காணப்படுகிறது. ஆனால் இந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கிற உயிரெழுத்தில் மட்டும்தான். எனவே கீழடி தமிழ் எழுத்து பொறிப்புகள் காலத்தால் முந்தியவை. இது ஒரு காரணம். ஏன் காலத்தால் முந்திய எப்படி கருதுகிறாங்கன்னா, கீழடியை இந்த குறியல் நெடிலை வேறுபடுத்தி காட்டுகிற ஒலி அமைப்பு அப்பொழுது இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் சங்ககால மக்களுடைய எழுத்தறிவு நாம் இதனால் ஊகிக்க முடிகிறது. இந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை வைத்து தமிழர்கள் எவ்வளவு
எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள். இது வந்து பெரும்பாலும் இந்த பானையுடைய கழுத்து பகுதிக்கு கீழே தான் இந்த குறியீடுகள் கீறல்களாம் காண கிடைக்கின்றன. பெரும்பாலும் பானை செய்கிற பொழுதே வனையும் பொழுதே இந்த எழுத்துக்களை எழுதுவது அல்லது பானை உலர்ந்த பின்னர் கூர்மையான பொருட்களை கொண்டு எழுதுவது தான் அன்றைய காலத்தில் மரபாக இருந்திருக்க வேண்டும். பானை செய்யும் பொழுதே பானை செய்வோர் மட்டுமே எழுத வாய்ப்புள்ளது இல்லைங்களா? ஆனால் கீழில் கிடைக்கப்பட்ட பெரும்பாலான தமிழி எழுத்து பொறிப்புகள் பானை வனைந்து உலர்ந்து சுட்ட பின்னர் பொறிக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. அப்போ என்ன அர்த்தம்னா, சாதாரண மக்கள், அது பயன்படுத்துகிற மக்களாக கூட எழுத்தறிவு பெற்றிருக்க வேண்டும். அதனால் பானை ஓடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே எழுத்தமைதியில் இல்லாமல் வெவ்வேறான எழுத்தமையில் உள்ளதால் இவற்றை பானையின் உரிமையாளர்கள் பொறித்திருக்க வாய்ப்புள்ளது. இது கூட ஒருத்தர் தனியால் வாங்கி பேர் எழுதுகிற மாதிரி இல்லை, அங்கங்கே ஒரு மாதிரி அவங்கவுங்க வீட்டில் ஒரு மாதிரியாக தான் எழுதியிருப்பா. இப்போ நீங்கள் வந்து 100 பேர் தமிழ் சொன்னால் 100 பேர் 100 விதமாக தான் எழுதுவோம், அந்த எழுதுகிற முறை. அதுபோல் பானைகள் ஓட்டில் பலவிதமான அமைப்பில் இருக்கிற அந்த எழுத்துக்கள். அப்போ பானைகள் வாங்கி கொண்டு சென்றோர் அவர்கள் வீட்டிலே அந்த எழுத்துக்களை பொறித்திருக்க வேண்டும். ஆக பரவலாக எழுத்தறிவு என்பது தமிழ் மக்களிடையே மிக பரவலாக இருந்திருக்கிறது. அதனால் கிமு 8ஆம் நூற்றாண்டு அளவிலேயே பரவலாக எழுத்தறிவு பெற்றவர்களாக தமிழர்கள் விளங்கினார்கள் என்பதற்கு கீழடி அருமையான சான்று பகர்கிறது. அதுபோல் கைவினை தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான பானைகள். அதை வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்குறப்ப நீங்கள் வியந்து போடுவீங்க. அந்த கீழடி அந்த அருங்காட்சியகத்தை பார்க்குற பொழுது அந்த பானைகள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. 17 பானை ஓடுகள் அவற்றில் உள்ள தனிமங்களை கண்டறியும் சோதனைக்காக இத்தாலியில் உள்ள இந்த பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறைக்கு வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மூலமாக அனுப்பி வைத்தார்கள். இந்த பானை ஓடுகளில் காணப்படுகிற அந்த கனிமங்கள், பாறை துகள்களின் தன்மை, மேலும் அவற்றின் பயன்பாடு குறித்து ஆய்வு முடிவுகள் பெறப்பட்டன. கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த தண்ணீர் சேகரிக்கும் சமையலுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட பானைகளுக்கு பாருங்கள், தனித்த பானை வனைவு தொழில்நுட்பம் இருப்பதாக இத்தாலி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது. இது வந்து ஒரு தனித்த யுனிக் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இந்த பானை செய்வதற்கு. அதனால் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பானையில் இருக்கிற துகள்கள், அந்த தமிழகத்தை அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பாறைகளுடைய துகள்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிற பொழுது இந்த தண்ணீர் சேகரிக்கவும் சமையலுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட பானையினுடைய தனித்த பானை வனைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளூரிலேயே வனையப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த உள்ளூர் மண் மாதிரியை ஒப்பீடு செய்து கண்டுபிடிக்கிறார்கள். இல்லை எங்கிருந்தாலும் வேறு ஒரு நாட்டில் செய்து வந்திருக்கும், இவ்வளோ அழகான தொழில்நுட்பம் இருக்கான்னு இல்லை. அந்த கீழடி பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மண்ணெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அங்கிருக்கு இருந்து எடுத்த மண்ணிலேயே இந்த பானைகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அப்போ உள்ளூருடைய தொழில்நுட்பம் தான் என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார். கீழடியில் வந்து 2 இடங்களிலே 4 மீட்டர் அளவுக்கு மேல் மிகப்பெரிய அளவிலான பானை ஓடுகள் குவியல்களை கண்டறியப்பட்டதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அப்போ ஒரு பானை வழி தொழிற்கூடமே இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 அடி அகலத்தில் நிறைய பானை ஓடுகள் அப்படியே கோபுரம் போல் இருக்குது, ஒரு குவியல்கள். அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பானைகள் செய்கிற ஒரு தொழில்நுட்பம் ஒரு கூடம் போல இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு தொழிற்கூடம் போல செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் அவர்கள் முடிவு கூறுகிறார்கள். இந்த கருப்பு சிவப்பு நிற பானைகள், பிளாக் அண்ட் ரெட் வேர் என்று சொல்வார்கள், இது வந்து சிலவற்றை இந்த நிறமாலை, அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸுக்கு உட்படுத்தினார்கள். அந்த ஆய்வு முடிவில் என்ன தெரிஞ்சதுன்னா, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளின் சிவப்பு நிறத்திற்கு இரும்பின் தாது பொருளான ஹேமடைட் என்பதையும், கருப்பு நிறத்திற்கு கரிம பொருளான கரியையும் பயன்படுத்தி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. அப்போது இந்த 2 வகையான நிறமைகளை பானை செய்கிற பொழுதே மேலும் கீழையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன டெக்னாலஜி பாருங்கள். அதனால தான் சுட்டதுக்கப்புறமா அந்த சிவப்பு கருப்பு மாறாமல் அது இருக்குது. ஆக சிவப்பு நிறத்திற்கு இரும்பு தாது பொருளான ஹேமடைட்டு, கருப்பு நிறத்திற்கு கரிம பொருளான கரியையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கருப்பு சிவப்பு நிற பானைகளை 1100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் சுட்டு உருவாக்கும் தனித்தன்மை வாய்ந்த தொழில்நுட்பத்தை பண்டைய கீழடி வாழ்ந்த குயவர்கள் பெற்றிருந்தார்கள். இது எவ்வளோ வெப்பான செய்து பாருங்கள். 1100 டிகிரி சென்டிகிரேடில் தான் அந்த இரும்பு, சிகப்புக்காக இரும்பு ஹேமடைட், கருப்புக்காக கரி, இது ரெண்டையும் சேர்த்து செய்த பானை அந்த வெப்பநிலை சுட்டால்தான் அவைகள் கருப்பு சிவப்பு பானையாக வெளிவரும் என்கிற தொழில்நுட்பத்தை அன்றைய குயவர்கள், தமிழ்நாட்டு குயவர்கள் பெற்றிருந்தார்கள்.
ஆனால்தான் கீழடியில் கிடைக்கிற அந்த மட்பாண்டங்களுடைய தொழில்நுட்பம், தனிமங்களின் கலவை, களிமண் தன்மை ஆகியவை கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை ஒரே மாதிரியாக இருந்துள்ளன. அந்த 400, 500 ஆண்டு, 600 ஆண்டுகளிலே அந்த தொழில்நுட்பம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. கிடைக்கிற எல்லா விதமான அந்த மாதிரிகளை எடுத்து பார்க்கிற பொழுது, அதை இந்த இத்தாலியில் உள்ள இந்த பைசா பல்கலைக்கழக அறிக்கை உறுதி செய்திருக்கிறது, அந்த அறிக்கை என்று சொல்கிறார்கள். சில பானை ஓடுகளுடைய மாதிரிகள் தமிழகத்தின் பிற்பகுதியில் உள்ள மண் தன்மை ஒத்திருப்பதால் அது கிமு 2ஆம் நூற்றாண்டிற்குரியது என்றும் ஆய்வறிக்கை விளக்கிறது. எனவே இதன் மூலமாக வணிகர்கள், தொழில் சார்ந்தோர், பயணியர் ஆகியோரிடையே நிலவிய வணிக பரிமாற்றமும் உறுதியாக ஆகியிருக்கிறது. அடுத்து நெசவு தொழில் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. அது எப்படி ஆய்வாளர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த எலும்பிலான கூரான நெசவு பொருட்கள், அதுக்கு இதுக்கு 180க்கும் மேற்பட்ட தக்களிகள், தக்களி நூல் நூற்பது, துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் எலும்பிலான கூரிய முறைகள் கொண்ட தூரிகை பிரஷுங்க, 20 வகையான பிரஷுங்க, தறியில் தொங்கவிடும் கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குண்டு, செம்பிலாலான ஊசி, சுடுமண் பாத்திரம் போன்ற பல தொல்பொருட்கள் மூலம் இப்பகுதியில் நிலவிருந்த இந்த நெசவு தொழிலுடைய தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டு வியக்கிறார்கள். ஆக நெசவு தொழிலுடைய நூல் நூற்றல், பாவு அமைத்தல், அப்புறம் தறியில் அமைத்தல், நெசவு, அதன் பின் சாயமிடுறது, இவ்வளவு நிலைகளை உறுதி செய்கின்றன இத்தனை கருவிகளும். இந்திய தொல்லியல் துறை ஏற்கனவே மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்ட கட்டுமானங்கள் சாயல் தொழிற்சாலை இருந்ததற்கான சான்றுகள் என்று கூறியுள்ளது. சாயல் தொழிற்சாலைக்கான சான்றுகள் பலவற்றை மத்திய தொல்லியல் நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் தற்போதைய அகழ்வாய்வுகளிலும் கிடைத்துள்ள நெசவு தொடர்பான தொல்பொருள்கள் இப்பகுதியில் நெசவு தொழில் மிக சிறப்புற்றதாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்க்கை முறை மிக செம்மையானதாக, செவ்வியதானதாக இருந்திருக்கிறது. அதனால் சங்க காலத்தை மீள் உருவாக்கம் செய்வதற்கு முதன்மை சான்றுகள் இன்றைக்கி கல்வெட்டுகள், நாணயங்கள், வெளிநாட்டோர் குறிப்புகள், இலக்கியங்கள் மற்றும் தொல்பொருள் ஆகியவற்றை முன்னிறுத்தி ஆய்வு மேற்கொள்ளும் போது தான் அந்த சமூகத்தினுடைய முழுமையான அந்த வாழ்க்கை முறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அறவைக்கல்லை கண்டுபிடித்திருக்கிறார்கள், தந்தத்திலான சீப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு நீழ்கழுத்து நீர்க்குடுவை, அந்த அழகை நீங்கள் போய் பார்க்கணும். கீழடி அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அழகாக குண்டாக இருக்குது, அடிப்பாகம் சுமார் 1 அங்குல நீளம் அகலந்தான் இருக்கும், விட்டந்தான் இருக்கும். அப்படி நீண்டதாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 1 அடி உயரத்துக்கு ஒரு கழுத்து, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பானை. அது நீள்கழுத்து நீர்க்குடுவை, தண்ணீர் ஊற்றி வைக்க மேலே ஒரு சின்ன பாத்திரம் மூடி வச்சுட்டா தண்ணி பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மணி வகைகள், அந்த மணி வகைகள்லாம் அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது, அத்தனை மணி வகைகள் கிடச்சிருக்கு. அதனால் அந்த காலத்து சமுதாயத்தினை வாழ்க்கை முறை பிரதிபலிக்கக்கூடிய பொருட்களாக இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. அது வேளாண்மை சமூகம், கால்நடை வளர்ப்பு சமூகம் மட்டும் அல்ல, தொழில்நுட்பத்திலேயும் சிறந்த சமூகமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த பொருள்களெல்லாம் நமக்கு, ஏன்னா ஒரு மணி செய்கிறாங்கன்னா அது சின்ன சின்னதாக கடைவதற்கு, அதில் துளை போடுவதற்கு, அதை கோர்ப்பதற்கு எவ்வளோ தொழில்நுட்பம் தேவைங்க, அவ்வளோ செய்திருக்காங்க. ஸோ வேளாண்மைக்கு துணை புரிகிற தொழில்களாக இரும்பு பொருட்கள் தயாரித்தல், தச்சு வேலை செய்தல் ஆகியும் கூட இருந்திருக்கின்றன. இப்போ தூணுலாம் வச்சு வீடு கட்டியிருக்கான், மரச்சாமான் வச்சு வீடு கட்டுறாங்க, எவ்வளோ தச்சு தொழில்நுட்பம் இருந்திருக்கணும், அது முழுது இருந்திருக்கின்றன. ஸோ அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் பானை வனைதல், நாகரிக வாழ்க்கைக்கு தேவையான ஆடை நெய்யும், நெசவு தொழில், அணிகலன்கள் செய்தல், இப்படி பல தொழில்கள் அங்கே சிறந்திருக்கின்றன. தங்கத்திலான தொங்கட்டான், 2 வகையான தொங்கட்டான், அதையும் நீங்கள் மாதிரியை பார்க்கலாம் அந்த அருங்காட்சியகத்திலே. கையில் போடுகிற வளையம், ஊசி, மணி, தகடு இதெல்லாம் தங்கத்திலே கிடைத்திருக்கிறது. கண்ணாடி மணிகள் எக்கச்சக்கமாக தோடி எடுத்திருக்கலாம். அது அழகாக தொலை போட்டிருக்காங்க நடுப்புற. அது எவ்வளோ கூர்மையான பொருளை வைத்து அவர்கள் தொலை போட்டிருக்க வேண்டும். அதன் வழியாக நரம்பையோ நூலையோ கோர்த்து அவர்கள் அணிகலன்களாக அணிந்திருக்க வேண்டும். அதனால் பெண்கள் தங்களை அலங்கரித்து கொள்ளக்கூடிய அந்த தங்கத்திலான 7 ஆபரண துண்டுகள், செம்பு அணிகலன்கள், மதிப்புமிக்க மணிகள், 4000க்கும் மேற்பட்ட கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சுடுமண்ணாலான மணிகள், சங்கு வளையல்கள், தந்த வளையல்கள், துண்டுகள், சீப்பு ஆகிய எல்லா பொருட்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன. அது தயாரிப்பதற்கான தொழிற்கூடங்களெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள்.
ஆக இப்படி மதிப்புறு அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால பெண்கள் அணிந்து தன்னை அழகுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. அதுபோல் விளையாட்டு பொழுதுபோக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பகடைக்காய்கள், 6 பக்கங்கள் அகடைக்காயும் கிடைத்திருக்கிறது. ஆட்டக்காய்கள், செஸ் மாதிரி, அடுத்து வட்ட சில்லுகள், இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனால் அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட இந்த விளையாட்டு பொருட்கள் இருக்குது பாருங்கள், பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனவை. கீழடி அகழ்வாயில் விளையாட்டுப் பொருட்களான 601 வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்பொழுதும் மதுரை மற்றும் பிற்பகுதியில் இவ்விளையாட்டு பாண்டி என்ற பெயரிலே விளையாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாண்டி நாட்டிலே விளையாடிய விளையாட்டு இது, பாண்டி என்றே பெயர். அதற்கு வட்டச்சில்லை பயன்படுத்துவர்கள் இலக்கியத்தில் அந்த குறிப்பு இருக்கிறது. இலக்கியம் குறிப்பிடும் அந்த பாண்டி நாட்டினுடைய வட்டச்சில்லுகள் 601 வட்டச்சில்லுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், இலக்கியத்துக்கு சான்று அப்படியே டெஸ்டிமோனி டு த லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர் அப்படி இருக்குது. அதனால் தாய விளையாட்டுகளுக்கான பகடைக்காய் கூட நிறைய கிடைச்சிருக்கு. சிறுவர்கள் வண்டி இழுத்து விளையாடும் வண்டிகளினுடைய சக்கரங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. மேலும் பெரியவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் விளையாடும் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான அளவிலான 80 ஆட்டக்காய்கள், இது அறிவை பயன்படுத்தி, செஸ் மாதிரி அறிவை பயன்படுத்தி விளையாட்டுகள் பெரியவர்களுக்கு, அதுவும் கிடைத்திருக்கின்றன. கீழடியிலே அதிக அளவில் கிடைத்துள்ள தொல்பொருட்கள் சங்க காலத்திலே ஆண் பெண் சிறுவர்கள் விளையாட்டுக்களை கண்முன்னே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. வணிகம் அதுபோல் இந்த அகேட் மற்றும் கார்னிலியன் சூது பவளம் என்று சொல்வார், அந்த மண்ணிலாம் நிறைய கிடைச்சிருக்கின்றன. அது நமது மண்ணிலே இருந்திருக்கலாம், வெளி மண்ணிலிருந்தும் இங்கே வந்திருக்கலாம் வணிகத்தின் மூலமாக. அப்போ அந்த வணிகம் கடல் கடந்து சென்று மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வரும் அந்த வணிகமும் மிக சிறந்து இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இந்த ரவுலட் மட்கலன்கள் இதெல்லாம் கூட வெளிநாட்டில் வந்ததாக கணிக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் கடல் வழி வணிகம் சிறப்புற்று விளங்கியதற்கு நீண்ட கடற்படை கொண்டிருந்த ஒரு காரணம். மரக்கரங்கள் செல்லவும் நங்கூரம் விட்டு நிற்பதற்கான வசதி பெற்றிருப்பதும் மற்ற காரணம். எங்கெங்கே ஆறுகள் போய் சேருகிறதோ அந்த மகத்துவாரங்களெல்லாம் கொர்க்கை, கவரிப்பட்டினம் அது போன்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய வஞ்சி போன்ற ஒரு மிகப்பெரிய துறைமுகங்கள் இருந்திருக்கின்றன. வெளிநாட்டு கலங்கள் இறங்குவதும் நம்முடைய பொருட்களை கலங்களில் ஏற்றி மற்ற நாடுகள் கொண்டு செல்வதும், அதில் பாண்டியனுடைய இலச்சினையான அந்த மீன் பொறியை பொறிப்பதும் இவையெல்லாம் சங்க இலக்கணங்களில் வருகின்றன. அது முழுவதும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பாலாறு கடலில் கலக்கும் இடமான வசவசமுத்திரம், காவேரி கடலில் கலக்கும் இடமான பூம்புகார், வைகை கடலில் கலக்கும் அழகன் குளம், தாமிரபரணி கடலில் கலக்கும் கொர்க்கை, இது போன்ற இடங்கள் சிறந்த துறைமுகங்களாக விளங்கியிருக்கின்றன என்பதுதான் சங்ககாலம் சொல்லும் செய்தி, இலக்கியம் சொல்லும் செய்தி, நாம் அகழ்வாராய்ச்சி கிடைக்கிற செய்தியும் அதுதான். அதுபோல் மேற்கு கடற்கரையில் பெரியாறு கடலில் கலக்கும் இடம்தான் முசிறிப்பட்டினம். முசிறி சேரர்களுக்கு சிறந்து விளங்கியது. தமிழகம் கீழை மற்றும் மேலை நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்ததற்கு பல சான்றுகள் கிடைத்துள்ளன. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, வளைகுடா நாடுகள், எகிப்து, ரோம் ஆகிய நாடுகளுடன் சிறப்பாக வாணிகம் நடைபெற்றது. அது இலக்கியம் நிறைய சொல்லுது. தமிழக இப்போ கிடைச்சிருக்கிற பொருள்களும் பல வெளிநாட்டு பொருள்கள் கிடைத்திருக்கின்றன அகழ்வாராய்ச்சியிலே. அதனால் இலங்கை, வளைகுடா நாடுகள், எகிப்து, ரோம் ஆகிய நாடுகளுடன் சிறப்பாக வாணிகம் நடைபெற்றது என்பதற்கான சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. தமிழகத்திலிருந்து முத்து, மணிக்கற்கள், துணி வகைகள், மிளகு மற்றும் வாசனை பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் மேலை நாட்டிலிருந்து தங்கம், பானங்கள், நறுமண திரவியங்கள், குதிரை போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் அகழ்வாய்வு பகுதிகள், அதாவது கீழடி அகழ்வாய்வு பகுதிகளில் வடமேற்கு இந்தியாவுடைய மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற பகுதிகளில் பரவலாக காணப்படும் அகேட் மற்றும் சூது பவளம் போன்ற மணிகளும் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா என்ன அர்த்தங்க? மகாராஷ்டிரா அது போன்ற பகுதி நடந்த அதே வாணிகம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. கீழடியில் அரிட்டைன் பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வகை பானைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு பானை. அப்போ பாருங்கள், ரோம் எங்கே இருக்குது, அங்கிருந்து அந்த சிறப்புமிக்க அந்த பானை இங்கே வந்திருக்கிறது. அது நமது மண்ணிலே அதனுடைய மூலப்பொருட்கள் இல்லை. அதை வைத்து தான் அதை ரோமிலே பார்க்கிற பொழுது ரோமிலே மிக சிறப்பாக அந்த பொருள் வணையப்பட்டிருக்கிறது. அது ரோமிலிருந்து கலங்கள் மூலமாக இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அப்போ வாணிகம் எவ்வளவு பெரிய அளவில் இருந்திருக்கணும் பாருங்கள், இன்றைய நவீன கப்பல்கள்லாம் இல்லாத காலத்திலே. அதுபோல் சுடுமண் உருவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த கலைமண், ஏன்னா தமிழன் கலையிலே சிறந்தவன். பாண்டியர்கள் சங்கம் வைத்து கலை வளர்த்தவர்கள், தமிழ் வளர்த்தவர்கள், இசை வளர்த்தவர்கள். அதனால் அந்த பல சுடுமண் உருவங்கள், மனித உருவங்கள், மிருகங்களுடைய உருவங்கள் போன்ற பல உருவங்கள் கிடைத்திருக்கின்றன.
இதுக்கு செய்வதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்பமோ சிறப்பான கருவிகளோ தேவையில்லை. மனிதனுடைய கைவிரல்களே போதும் இல்லைங்களா? அந்த கைவிரல்களை வைத்து மிக அழகான அழகான உருவங்களை அந்த காலத்து மனிதன் செய்திருக்கிறான், கீழடி காலத்து நம் தமிழன். ஆனால் தன் உணவுக்கு வேட்டைக்கு பயன்படுத்திய கருவிகளை கல்லில் செதுக்கினான். அதனைத் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி நிலைகளை தனது எண்ணங்களை பாறை ஓவியங்களாக வரைந்தான். பின்னர் மண்ணை கொண்டு உருவங்களை உருவாக்கினான். களிமண் அல்லது வண்டல் மண் மற்றும் தண்ணீர் சேர்த்து அழகிய சுடுமண் உருவங்களை படைத்தான். இதில் இவற்றை தகுந்த வெப்பத்தில் சூளையில் வைத்து சுடும் தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தார்கள். இந்த பொம்மையெல்லாம் நீ பணம் செய்கிற மாதிரி வச்சு சுட முடியாது, அது வெடிச்சிடும். அதற்கு தகுந்த வெப்பநிலை வைத்து சுடணும். அந்த தொழில்நுட்பம் இடத்துல இருந்திருக்கிறது. ஏன்னா மொத்தமாக இருக்குங்களா பொம்மைங்கிறப்போ. ஆனால் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் குறிப்பிடத்தக்க வகையிலே பல்வேறு காலகட்டங்களிலே சார்ந்த சுடுமுள்ளாலான உருவங்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் மனித உருவங்கள் இருக்கின்றன, விலங்கு உருவங்கள் இருக்கின்றன, விளையாட்டுப் பொருள் இருக்கின்றன. அதனால் இந்த சுடுமண்ணால் செய்த 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், 28 காதணிகள் கிடைக்கப்பட்டுள்ளன. தங்கம், செம்பு போன்ற உலகங்களால் ஆன அணிகலன்களும் கிடைத்துள்ளன. இருப்பினும் வழிபாடு தொடர்பான தொல்பொருட்கள் எவையும் தெளிவான முறையில் இதுவரை கிடைக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதுதாங்க ரொம்ப சிறப்பானது. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கீழடி நாகரிகத்தை பற்றி நாம் இன்னும் சொல்லலாம். இருந்தாலும் அதை நேராக சென்று பார்க்கிற பொழுது தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, இதோடு கீழடி அகழ்வாராய்ச்சி மட்டுமல்ல, வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தையும் இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்திலே நாம் பாலாற்றங்கரை நாகரிகத்தை பார்க்கலாம் என்று சொல்லி நான் இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.